ஒரு வெயில் நிறைந்த புல்வெளியில் சாம்பீதி அணில் குளிர்காலத்திற்கு அகான்களை சேகரிப்பதை விரும்பினார். ஒரு குளிர்ந்த காலையில் ரோசி என்ற முயல் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து நடுங்குவதையும் சோகத்தையும் சம்மி கண்டார். என்ன ஆச்சு ரோசி என்று கேட்டார் சம்மி. எனக்கு போதுமான உணவு கிடைக்கவில்லை, குளிர்காலம் நெருங்கிவிட்டது என்று ரோசி பதிலளித்தார். சம்மி ஒரு கணம் யோசித்து, கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுடன் எனது அக்ரோன்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறினார். ஒவ்வொரு நாளும் சம்மி தனது உணவை ரோசியுடன் பகிர்ந்து கொண்டார். இது தனக்கு குறைவான அகான்களை கொண்டிருந்தாலும் சம்மி தனது நண்பருக்கு உதவுவதில் மகிழ்ச்சியடைந்தார். குளிர்காலம் வந்தவுடன் புல்வெளி வழியாக ஒரு கடுமையான புயல் வீசியது. சம்மி வசதியான மர வீடு சேதமடைந்தது, மேலும் அவரது சேமித்து வைக்கப்பட்ட அகான்கள் சிதறி கிடந்தன. ரோசி இதை பார்த்து விரைவாக தனது நண்பர்களைச் சேர்த்தார். ஒன்றாக அவர்கள் உணவை கொண்டு வந்து சம்மி வீட்டை மீண்டும் கட்டி எழுப்ப உதவினர். அப்போதிருந்து சம்மி மற்றும் ரோசி சிறந்த நண்பர்களாக மாறினர். மற்றவர்களுக்கு உதவுவது எப்போதும் தயவை மீண்டும் கொண்டு வருகிறது என்பதை அனைவருக்கும் காட்டியது. ஒழுக்கம், பகிர்வும் தன்னலமற்ற தன்மையும் மகிழ்ச்சியையும் நீடித்த நட்பையும் தருகின்றன.